பிரபல சமூக சேவகர் அபுல் ஹசன் பேச்சையும் சில வரிகளை தந்து உங்களுக்கு வாசித்து காட்டுமாறு வேண்டியிருந்தார். ஆகவே இது நான் அவர்களுக்காக வாசித்து காட்டுவதுதான். அஸ்மி என்பதோ ஒரு பெயர் அல்ல, அன்பு, சிறப்பு, மெய்நலம் ஆகியவற்றின் ஒரு சுடர். சேவையின் வழித்திடலில் சுடரொலியாக எரிகிற உயிர்கள். சுங்காவில் ஈந்தெடுத்த அட்சய பாத்திரம். மனங்களில் எளிதில் வெல்லும் வசீகரிப்பு. மனங்களை எளிதில் வெல்லும் வசீகரிப்பு. கண்ணியமாய் பேசும் முன்மொழி மனச்சுவடுகளாகவே மாறுகின்றன. நட்பின் நாயகரே, மௌன கணங்களில் கூட நெஞ்சை நம்ப வைக்கும் சகோதரனே, உடன்பிறவா உறவுகளின் மிகுந்த நெருக்கம் கொண்ட உத்தமனே, உதவிக்கு முன்னே செல்லும் உன் மனசு அதை நோக்கிவிடும் பல உயிர்களின் நன்றி நிலையில்தான் உன் நிழலும் சேர்கிறது. உள்ளத்தின் நன்மை உரியவனே, உன்னதமாகும் உன் பணியே உறுதி, உணர்வு, உந்து சக்தி ஆகியவற்றின் கூட்டிச் செல்வமே. நீ தொட்டதெல்லாம் வெற்றியாகும். நீ தொட்டதெல்லாம் வெற்றியாகும். ஏனெனில் நீ முதல் நம்புகிறாய். நம்பிக்கையில்தான் வளர்ச்சிக்கே விதை. பெற்றதெல்லாம் பட்டமாயிற்று. உன் பயணத்தின் ஒவ்வொரு கட்டமும் புகழின் படிக்கட்டாக அமைந்தது. நட்டதெல்லாம் கனியாய் காயாய் நாளைய நல்வளர்ச்சிக்கே விதை போனது. இன்னொரு முறையும் உன்னிடம் தோல்வி கூட தோட்டதற்கே தூணாகிறது. அல்லாஹ் அருளிய ஆற்றலால் நீ நடந்த பாதை நம் நபி வழி. உம் செயல்கள் சொற்பமல்ல. மௌனமாகவே மௌனங்களை ஊக்குவிக்கும் நற்பணிகள். மௌனமாகவே மௌனங்களை ஊக்குவிக்கும் நற்பணிகள். சொர்க்கத்தின் சேகரிப்பாய் உம் ஒவ்வொரு உதவியும் ஒரு ஒளிப்புலம்பாக மறுமை சிகரத்தை கவர்கிறது. சுறுசுறுப்பில் சிற்றெரும்பாய் தவறாமல் கடமையை சுமக்கும் தூய்மையான பொறுப்பு. பரபரப்பில் பட்டாம்பூச்சியாய் மாற்றங்களை சொல்லும் சீரான வண்ணம். கண்களில் காருண்ய கதிர் வீசும் பார்க்கும் முன் பேசும் முன் பார்வை. கள்ளமில்லா நல்லவனே, உள்ளங்களின் இடையே ஊறியவனே, பாசத்தின் பரப்பு உன்னை சுற்றி புவியென விருந்து கிடக்கிறது. உம் நீண்ட ஆயுளுக்கும் தொல்லையுற்ற சுகத்துக்கும் உயர்ந்த புகழுக்கும் உலகையும் இறையையும் நெருங்கச் செய்யும் ஒரு தொடர்ந்த பயணத்திற்கும் அல்லாஹ்விடம் வலியுறுத்தி வேண்டுகிறோம். மனதார வாழ்த்துகிறோம். ஏனெனில் புகழுக்குரியவன் அல்லாஹ், பாராட்டுக்குரியவன் நீ. இது ஏரூர் செல்வன். கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே, கொஞ்சம் கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா? உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு கருவியே. இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை, அதன் வழியே இசை வெளிப்படுகிறது. அதுபோல் நீயும் ஒரு வழி, ஊடகமே, ஒரு வாசல் மட்டுமே. இயற்கையை பார், அது நாங்கள் கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை. தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான். நீயும் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை மறந்துவிடாதே. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே. உன்னொரு வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன்னொரு புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவை போல் சப்தம் இல்லாமல் கொடு. ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு. உன்னிடம் இருப்பது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகமுடையவன் கொடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. அது தன் பாய்வை நிறுத்தாது. நீ அப்படியே இருக்க வேண்டும். கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும். ஏனெனில் கொடுப்பது என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு நிலைமையே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.